Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வலசரபாக்கம்ல இருக்கிற ஜிஆர்டி ஷோரூம்ல தான் விசிட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி அண்ட் தைப்பூச திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. வியூவர்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இன்றைக்கி ஓரியானா கலெக்ஷன்ஸில் லைட் வெயிட் நெக்லஸ் செட்லாம் பார்க்க போகிறோம். எல்லாமே 6 to 6 கிராம்லேருந்து ஆரம்பித்து அது அப் டு 25 கிராம் வரைக்கும் போகுது. இப்போ லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஒரு பெண்டன்ட் வச்ச மாதிரியான ஒரு செயின் தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஸ்க்ரீனில் பாருங்கள். ஐ கார்டில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுலேயும் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. தங்கம் விற்கிற விலைக்கு இப்போ தங்கம் வாங்க முடியலைன்னா வெள்ளி நகைகளையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேயே நான் ஒரு சிட் ஸ்கீமும் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுவும் வீடியோ நடுவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். எவ்வளோக்கு சிட் போட்டிருக்கேன், என்ன கிஃப்ட் வாங்கினேன் அப்படின்றதையும் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எல்லாத்தோடைய ப்ரைஸ் டேக்குமே நான் கிளியராக காமிச்சிருக்கேன். வேஸ்டேஜ் மட்டும் அவங்க எதுலேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ வேஸ்டேஜ் காட்ட முடியல. வியூவர்ஸ் நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ப்ரைஸ் என்ன வேஸ்டேஜ் என்ன அப்படிலாம் கேட்பீங்க. ஸோ அதனால் இப்போ சொல்லிடுறேன். அண்ட் கிராம் வெயிட் மட்டும் அக்யூரேட்டாக நான் சொல்லியிருக்கேன். அது அந்த ஸ்டோனை மைனஸ் பண்ணி, இப்போ சப்போஸ் ஸ்டோன் இருக்கிற ஜுவல்ஸ்னால் அந்த ஸ்டோன்ஸை மைனஸ் பண்ணி கிளியராக அதனுடைய கிராம் வெயிட் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 4 to 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் நடுவில் வைக்கிறது ரொம்ப சூப்பரான ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இது ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக அந்த ஹார்ட் இன் ஷேப்பில். இப்போ நம்ம பார்க்குறதுல நடுவில் ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் மாதிரி, அதாவது பிங்க் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஜர்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் தான், ரியல் டைமண்ட் கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய கிராம் நியர்லி ஒரு 9 கிராம்ஸ் வருது. எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டட் ஜுவல்ஸ் தான். ஏன்னா இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு நம்மளால அதிகமான வெயிட் கொடுத்தோ வேஸ்டேஜ் கொடுத்தோ வாங்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு சூப்பரான நியூ மாடல், நியூ அரைவிங் ட்ரெண்டிங் மாடல் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ லவ்வர்ஸ் டே வருதுன்றதுக்காகவே ஸ்பெஷலாக இதெல்லாம் கொண்டு வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இயரிங்ஸோடே வருது. இயரிங்ஸ்க்கு இப்போ நம்ம பார்க்குற எல்லா செட்ஸ்லையுமே இயரிங்ஸ் தனி வெயிட்டு அண்ட் அந்த நெக் பீஸுமே தனி வெயிட்டு. ஸோ நீங்கள் ரெண்டுமே செட்டு நினச்சிக்காதீங்க. அதனால் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாத்தோடைய செட்ஸ்லையுமே அதனுடைய வெயிட்டு அண்ட் அதனுடைய ஸ்டோன் வெயிட் எவ்வளோ லெஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு கிளியராக அந்த ப்ரைஸ் டேகை வீடியோவில் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். டைமண்ட் ஜுவல்ஸில் என்ன பார்ப்போமோ அதே ரெப்ளிகா மாதிரி, டைமண்ட் ரெப்ளிகா மாதிரி அதே மாடலில் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ், நம்ம வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடியது. பாருங்கள் 13 கிராமில் இருக்குது. அது ஒரு யூஸ்வலான மாடல். பட் இது பாருங்கள் ஒரு விக்டோரியன் மாடலில் அந்த ஹேங்கிங்ஸ் 1 by 1 தோரணம் ஸ்டைலில் கீழே தொங்குது. அது ரொம்பவே ட்ரெண்டிங்கான கலெக்ஷனாக இருக்குது. புது மாடல் இது. ஒன் சைடு ஒரு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி, அதாவது ரவுண்ட் ஷேப்லேயும், இன்னொரு சைடு ஒரு வளையம் மாதிரியும் வச்சுருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு மேட்சான இயர்ரிங்ஸு அந்த நடுவில் ஒரு ப்ளூ ஸ்டோன் வச்சு ஃபுல்லாக ஜர்கன் டைமண்ட்ஸில் பண்ணியிருக்காங்க. 2 லீஃபி பேட்டர்னில் நடுவில் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ரிங் ரொம்ப சூப்பரான மாடலாக இருக்குது. அண்டு வீவர்ஸ், நீங்கள் யாரும் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஷாப்பில் இல்லை வேறு எந்த ஜிஆர்டி ஷோரூம்லையாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா ஒரியானா கலெக்ஷன்ஸ்லாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேஸ்டேஜுக்கு வாங்கினீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்க மாதிரியான ஒரு மாடலு. அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. அண்ட் ஸ்டோன்ஸுமே நல்ல சூப்பராக கிளிட்டரிங்காக இருக்குது. இயரிங் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவலாக தான் இருக்குது. பட் அது ஒரு பார்க்கும்போது ஒரு ரியல் டைமண்ட் இயரிங் மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையான மாடல் இது.
சப்போஸ் வந்து இந்த செட்டுக்கு வந்து இந்த இயரிங் வந்து மேட்ச் ஆகாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு கூட மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். வேறு இயரிங்ஸ் எதனா பிடிச்சிருந்தாலும் நம்ம மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தனித்தனி கிராம்ஸாக தான் இருக்குது, செட்டு கிடையாது. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஒரு ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு மாடல் தான் பார்த்துட்ருக்கோம். இதுவுமே வந்து கொஞ்சம் வந்து எலிகண்ட்டாக போடணும், எனக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் டைமண்ட் ஜுவல்ஸ் மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கிக்கலாம். வீவர்ஸ் இன்னும் சூப்பரான நெக் பீஸ் டிசைன்ஸ் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி லைட் வெயிட்டில் வரப்போகுது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு செட் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட்டுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி வெயிட். இது இயரிங்ஸ் ஒரு தனி வெயிட்டு, நெக் பீஸ் தனி வெயிட்டு, அந்த ப்ரேஸ்லெட் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஒரு தனி வெயிட்டு. இந்த ப்ரேஸ்லெட் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ப்ரேஸ்லெட் கிடையாது. நம்ம வளையல் மாதிரியே அப்படியே கூட வியர் பண்ணிக்கலாம். ஒரு கையில் வாட்சும் இன்னொரு கையில் வந்து இந்த ப்ரேஸ்லெட்டும் வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். அண்டு ஸ்டோன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப எலிகண்ட் லுக்கில் இருக்குது. இந்த நெக் பீஸ் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 2.25 சவரனில் வருது. கிராம்னு பார்த்திங்கன்னா ஒரு 21 கிராமில் வருது. நல்ல லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் இது. அந்த இயரிங்ஸுக்குமே தனி வெயிட்டு ஒரு 5 கிராம்ஸில் வருது. ஜிஆர்டியில் நான் என்ன கோல்டு சிட் ஆரம்பித்தேன், எவ்வளோ ப்ரைஸ்க்கு ஆரம்பித்தேன், அண்டு வந்து அதுக்கு என்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்படின்றதும் வீடியோவில் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு வீடியோவை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன்ஸில் வந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே ஒயிட் ஸ்டோன். அந்த செயினில் பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து அங்கங்கே அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி கேப் கொடுத்து பண்ணியிருக்காங்க. நல்ல வந்து திக்கான ஸ்டர்டியான மாடல் இது. பிகாஸ் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து போலான மாடல்லாம் வாங்கிட்டு நம்ம அதை அப்பப்போ அறுத்துக்கும். அப்புறம் வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய வேஸ்டேஜுமே ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். நம்மளுக்கு வந்து அது வந்து லாபம் கிடையாது, நஷ்டம் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 19 கிராமில் வருது இந்த நெக் பீஸு. இது வந்து நல்ல லைஃப் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். அண்ட் அந்த ஒரு பீகாக் மாடலில் சூப்பரான ஒரு நெக் பீஸ் டிசைன் தான் பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்குறது வந்து அந்த நெக் பீஸ் டிசைன்ஸ் வந்து நிறைய போட சொல்லி வீடியோவிலே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் ஸோ இந்த மாடல்லாம் நான் காமிச்சிட்ருக்கேன். இது பாருங்கள், நடுவில் சூப்பராக ஒரு எனாமல் டிசைனில் பீகாக் இருக்குது. பீகாக்கு உண்டான அதே கலரில் அந்த ப்ளூ கலரில் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல எலிகண்ட் லுக்கில் அந்த கலர் வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக தெரியுது. அந்த ஒர்க்மன்ஷிப்பும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு நியர்லி வந்து 3 சவரனில் அந்த நெக் பீஸ் வருது. இயரிங்ஸ்க்கு தனி வெயிட்டு. இதை நான் அடிக்கடி மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம், வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு என்ன வெயிட்டு இல்லை செட்டு அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிப்பீங்க. ஸோ அதனால் சொல்லிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் வந்து 2 சைடுமே வேறு வேறு டிசைன். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டிசைன் அந்த நெக்கில் வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டிசைன் வருது. இந்த இயரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டைப், 2 ஃபிஷ் டைப் வந்து 2 இது பண்ணுற மாதிரி நடுவில் வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்போடய இருக்குது. நல்ல ஒரு ஹேங்கிங் டைப்பில் பால்ஸுமே கீழே தொங்குது. ஒரு 4 கிராமில் வருது. அந்த நெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஒரு 21 கிராம்ஸில் வருது. ரெண்டுமே வந்து நியர்லி ஒரு 25 கிராம்ஸ் வச்சோம்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். வியூவர்ஸ், கண்டிப்பாக ஜிஆர்டிக்கு யாரும் ப்ரமோஷன் கொடுக்க முடியாது. உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக காமிச்சிட்ருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தால் வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ பார்க்குறது இன்னும் சூப்பரான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தெல்லாம் 21 கிராம்ஸில் பார்த்துருந்தோம். இப்போ பார்க்குற டிசைன்ஸ் எல்லாமே 10 to 14 கிராம்ஸில் வருது. ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன கிட்ஸுக்கு கூட வியர் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு லாங் ஹாரம் மாதிரி இருக்கும். நம்ம வியர் பண்ணும்போது ஒரு நெக் பீஸ் மாதிரி இருக்கும். அது அவங்களுடைய கழுத்து சைஸையும் பொறுத்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பெங்களூர் டிசைன்ஸ் மாதிரியும் கொல்கட்டா டிசைன்ஸ் மாதிரியுமே இருக்குது. அண்ட் வந்து நல்ல ஸ்டர்டியாக திக்காவுமே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பர்டிகுலர் ட்ரேயில் இருக்க இந்த மாடல்ஸ் வந்து எல்லாமே டைமண்ட் கலெக்ஷன்ஸு. இதில் வந்து நெக் பீஸு, இயர்ரிங்ஸு அண்ட் ரிங்ஸு, ப்ரேஸ்லெட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு காம்பினேஷனாக அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குற இந்த மாடல்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த சிட் ஸ்கீம் பக்கத்திலே இருக்கக்கூடிய மாடல் நெக் பீஸ் ஒரியானா கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம்.
ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸ் செக்ஷன்லேருந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பீங்க, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பெருசாக போட்டால் கச்சு கச்சன்னு பிடிக்காது. ஸோ அவங்களுக்காக இந்த மாடல்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். இது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். நம்மளுக்கு சின்னதாக வியர் பண்ணணும், எலிகண்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாடலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மாடல்ஸ்க்காக காமிச்சிட்ருக்கேன். இதிலே வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸு. உங்கள் கிட்ஸுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் காது குத்து விழாலாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு தங்கச்சி குழந்தைக்கோ இல்லை அக்கா குழந்தைக்கோ கிஃப்ட் பண்ணணும், நீங்கள் ஒரு மாமா முறையாக இருக்கீங்க, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும், அதுக்குள்ளே வாங்கி நம்ம ஆசையாக கிஃப்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி மாடல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நியூவாக வந்து குழந்தை பிறந்திருக்கு, இப்போ உங்கள் பொண்ணுக்கோ பொண்ணுடைய குழந்தைக்கோ இல்லை பையனோட குழந்தைக்கோ சீர் பண்ணி அனுப்பணும்னா இந்த மாதிரி மாடல் வந்து கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன மேடம் இது வந்து எல்லாமே நெக் பீஸ் மாதிரி இருக்கே, இது நீங்கள் குழந்தைக்கு போடலான்னு சொல்கிறீங்களேன்னு நினைப்பீங்க. இது வந்து நான் வந்து கிட்ஸ் செக்ஷன்லேருந்து தாங்க காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளோஸ் அப்லேயுமே கூட காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உருவம் இருக்க மாதிரி நடுவில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி மாடலில் நடுவில் இருக்குது. அண்ட் வந்து மாங்காய் டிசைன்ஸ் வந்து 2 சைட்லையுமே ரிப்பீட் ஆகுது. அண்ட் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பராக யூனிக்காக வந்து கிட்ஸு, அதாவது குழந்தைங்க கை குழந்தைக்கு போடக்கூடிய செட்ஸுமே கோல்டில் அமேசிங்காக பண்ணி வச்சுருந்தாங்க. நமக்கு நிறைய பாத்திரம் வீடியோ கலெக்ஷன்ஸ் போட்டு இந்த பாத்திரத்தை பார்த்ததும் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இது வந்து ஒரு பர்டிகுலர் சிட் ஸ்கீமுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கிஃப்ட் ஐட்டம் தான். 3மே கிடையாது, 3ல் வந்து எதனா ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்வேர் ஐட்டமும் அண்ட் வந்து இன்னொரு பவுல் செட்டு அண்ட் ஒரு டின்னர் கலெக்ஷனுமே கொடுத்துருந்தாங்க. ஆஸ் யூஷுவலாக வந்து எப்பயும் கொடுக்குற மாடல்ஸுமே அங்கே இருந்தது. நம்ம என்ன ப்ரைஸ் போடுறோமோ, ஜிஆர்டியில் வந்து நார்மலாக சிட் ஸ்கீம் போடுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்க்குறது வந்து ஒரு டின்னர் செட் மாடல் பார்த்துருந்தேன். இது வந்து நிறைய இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எதை எடுக்கலான்ற கன்ஃபியூஷன்ஸ்லேயே வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இதில் வந்து நியூவாக பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வரில் வரக்கூடிய கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அது வந்து புதுசாக நான் பார்த்துருந்தேன். அண்டு ப்ரெஷர் குக்கர் அண்டு ஃப்ரை பேனு, இது நான்ஸ்டிக் பேன், ட்ரை ப்ளே கடாய்ஸு அதெல்லாமே வந்து எப்போவும் போல் இருந்தது. இந்த வெள்ளி கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் தான். அண்டு வந்து நான் வந்து என்ன ஸ்கீம் ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ்க்கு மாதம் வரா மாதிரி ஒரு சிட் ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருந்தேன். ஏன்னா தங்கம் விற்கிற விலைக்கு வந்து இன்றைக்கி நம்ம திடீர்னு போயிட்டு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சிறுக சிறுக சேமித்தாதான் ஏதோ ஒன்று வந்து நம்ம கையில் நிற்கும். ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக மற்ற பார்க்குற வியூவர்ஸ்க்காகவும் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து நான் சிட் ஸ்கீம் போட்டுட்டேன் அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. அண்டு இந்த 3 கிஃப்ட் ஐட்டம்ஸ் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் என்ன செலக்ட் பண்ணேன், என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது நான் என்ன வாங்கினேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன். வீவர்ஸ், நெக்ஸ்ட்டு எந்த கலெக்ஷன் போடலாம், தாலி முகப்பு செயின்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடலான் இருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை மேம் எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும், அதுவும் இந்த கிராமில் வேணும், அதுவும் இந்த கடையில் வேணும் அப்படின்னாலும் அது எந்த கடை எங்கே இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் கண்டிப்பாக தேடிட்டுருப்பாங்க. கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, வீட்டில் இருந்தே செலக்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான கண்டென்ட் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் காமிக்கும். அண்ட் வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.